21,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த 30 வருஷத்தில் 18 லட்சம் சம்பாதிக்க முடியும்னா அது சோலாரில் மட்டும்தாங்க முடியும். சோலார் போடும்போது சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எங்கள் வீட்டு மொட்டை மாடியை காலி பண்ணிடுவாங்களா, அப்போ மொட்டை மாடி யூஸ் பண்ண முடியாதா, வத்தல் காய வைக்க முடியாதா, துணி காய வைக்க முடியாதுன்ற பயம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு பக்கம் 7 அடி ஒரு பக்கம் 9 அடி 7/9ன்றோம். ஏன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அதை பயன்படுத்தி இந்த இன்ஸ்டலேஷன் பண்ணி முடித்து நெட் மீட்டரிங் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுலேருந்து கடைசியாக உங்களுக்கு சப்சிடி வாங்கி கொடுக்கறதுலேருந்து சப்சிடி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த 5 வருஷம் உங்கள் வீட்டு சோலாரை பராமரிக்கிறதுலேருந்து எண்ட் டு எண்ட் இன் டார்லிங்கில் வி ஆர் கிவிங் யூ 100% பீஸ் ஆஃப் மைண்ட். நம்ம பயன்படுத்துறது, நம்ம முன்னுக்கு வர்றது அது மட்டும் இல்லை, பலருக்கு வேலை கொடுக்குறார், பலருக்கு யோசனை கொடுக்குறார், பலர் வீட்டுக்கு வருமானம் கொடுக்குறார். இன்னொன்று, அரசாங்கம் இவ்வளோ பெரிய பணம் கொடுக்குதுங்கிற விஷயமே தெரியாதுங்க. மதுரைக்காரர் ஒருத்தர் என்ன ரொம்ப நேரமாக சிரிச்சு பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்கன்னாரு. நான் அந்த ஸ்பீக்கரை இது பண்ணிக்கிட்டு கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். சோலார் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறது. நான் என் வீட்டில் சோலார் போட்டிருக்கேன், சார் சொன்ன மாதிரி உண்மையிலே அனுபவிச்சுட்டு இருக்கேன். மழை பெய்கிற அன்னைக்கு சோலார் வேலை செய்யும். ஏன்னா மழை பெய்கிற அன்னைக்கு அப்படி ஓகே சார் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு 78,000 சப்சிடி வரும்ன்றீங்க, அதுவும் ஒரு மாதம் கழித்து வரும். இப்போ என்கிட்ட 2 லட்ச ரூபா இல்லை அப்படின்றவங்களுக்கு நம்ம அரசாங்கம் இதுக்கும் ஒரு அருமையான ஸ்கீம் வச்சுக்கிறாங்க. அது என்ன ஸ்கீம்னா, ஒரே ஒரு 10% மட்டும் நீங்கள் முன்பணம் கட்டுங்க. 2,10,000 10% அளவு 21,000 ரூபா. பாக்கி 1,89,000 நாங்கள் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், நேஷனலைஸ் பேங்க்ஸ் நாங்களே உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். லோன் வாங்கி கொடுத்துருவோம் 1,89,000. அந்த 1,89,000 லோன்லையும் 78,000 உங்கள் அக்கௌண்ட்டில் சப்சிடியாக உட்காந்துரும். அப்போ பாக்கி எவ்வளோ இருக்குது, 1,11,000 ரூபா. இந்த 1,11,000 ரூபாய்க்கு 6 ரூபா 50 பைசா 6.5% அரை வட்டி 10 வருஷத்துக்கு. இஎம்ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,260 ருபீஸ், 1,260 ரூபா தான். இந்த பக்கம் நீங்கள் 2,830 பில்லு கட்டின இடத்துல ஒரு 150 ரூபா கட்டுவீங்க. அப்போ உங்களுக்கு 2,850 ரூபா சேவ் ஆகுது. இந்த பக்கம் இந்த 2,850 ரூபா சேவ் ஆன காஸ்ட்லேருந்து ஒரு 1,250 ரூபா தூக்கி நீங்கள் பேங்க்கில் இஎம்ஐ கட்டிட்டீங்கன்னா ஒரு 1,500லேருந்து 1,600 ரூபா உங்கள் பாக்கெட்டில் நிகர வருமானமாக மாதம் உட்காரும். ஸோ இதை நீங்கள் அடுத்த 30 வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8,90,000 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 லட்ச ரூபா. நான் அங்கே சொன்ன கணக்கை போடுங்க. அடுத்த 30 வருஷம் இபி பில் எங்கே நிற்கும், மினிமம் டபுள். அப்போ எவ்வளவு, 18 லட்சம். இந்த 18 லட்ச ரூபா அடுத்த 30 வருஷத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை என்ன, ஒரே ஒரு 21,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. 21,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த 30 வருஷத்தில் 18 லட்சம் சம்பாதிக்க முடியும்னா அது சோலாரில் மட்டும்தாங்க முடியும். காரணம், நம்ம அரசாங்கம் அந்த மானியம் கொடுக்குது, இந்த பேங்க் லோன் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மேட்டர் இருக்கிறதுனால தான் சோலார் இன்றைக்கி இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது. சோலார் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், சோலார் கண்டுபிடிக்கப்படும் போது 1 வாட் மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கு 666 ரூபா தேவைப்பட்டது. இன்றைக்கி 1 ரூபா. $100 தேவைப்பட்டது, இன்றைக்கி 15 சென்ட் அப்படின்றாங்க. அதனால தான் இன்றைக்கி சோலார் முக்கியத்துவம் பெறுது. இதுக்கு மேலே இன்னொரு பெரிய காரணம் இருக்குது. அதை சொன்னால் யாரும் நம்ம மக்கள் பொதுவாக ஒத்துக்க மாட்டாங்க. என்னென்னா, நாடு முன்னேறணும், நாடு வல்லரசு ஆகணும், இந்தியா எனர்ஜியில் சஃபிஷியண்ட்டாக வரணும், 2047 விக்சிட் பாரத்தாக மாறணும், பொல்யூஷன் இல்லாத மின்சாரம் கிடைக்கணும். இதெல்லாம் ஓகே, எனக்கு என்ன அப்படின்னு வரும்போது தான் நம்ம மக்கள்கிட்ட அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கிடைக்குன்னு சொன்னால் ஈஸியாக போய் சேர்ந்துடும். என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால், சோலார் மூலமாக தயாரிக்கப்படுற மின்சாரம் ப்ராக்டிக்கலாக 2 ரூபா 50 பைசா ஒரு யூனிட்டுக்கு, 2லேருந்து 2 ரூபா 50 பைசா. இப்படி 2 ரூபா 50 பைசாவில் சோலார் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நம்மளே தயார் பண்ண முடிஞ்சால் எதுக்காண்டி நம்ம 8 ரூபா 10 ரூபா 11 ரூபாயிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்கணும், அவசியமே இல்லை. இது வீட்டுக்கு சொன்னோம், வீட்டுக்கு இவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி ஹோட்டல்ஸு, ஒரு சின்ன ஒரு ஷோரூம், ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷோரூம் இருக்குன்னு வச்சுக்கோம், 30 கிலோவாட் போடுறோன்னு வச்சுக்கோம். அந்த ஸ்லைடு வாங்க, அந்த கமர்ஷியல் ஸ்லைடு. ஓகே, இது எங்கள் கடை ஒன்று இருக்குது வேலூரில். இது எதுக்காண்டி இதை போட்டிருக்கோன்னா, எங்கள் வேலூரில் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் ஒரு ஷோரூம் வச்சுக்கிறோம். அங்கே ஒரு 100 கிலோவாட் நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு எனக்கு 450 யூனிட் கிடைக்கிது. ஒரு மாதத்துக்கு 13,050 யூனிட்டு. ஒரு மாதம் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 1,36,000 ரூபா. இதில் கவர்மெண்ட் கமர்ஷியலுக்கு மட்டும் ஒரு நெட்வொர்க் சார்ஜஸ்னு வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கும் இருக்குது. வீட்டுக்கு சோலார் போட்டால் உங்களுக்கு 0 ஆகாது. உங்களுக்கு அந்த மினிமம் நெட்வொர்க் சார்ஜஸ் வரும். அது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 ரூபா கட்டிட்டு இடத்துல 5 ரூபா வரும், இல்லை 10 ரூபா வரும். 100 ரூபா கட்டின இடத்துல 5லேருந்து 10 ரூபா வரும். மோர் தென் 90% சேவிங்ஸ். அதனால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் 0ன்னு சொல்கிறது இல்லை. ப்ராக்டிக்கலி இட் இஸ் 0. நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும்தான் வரும், மற்றபடி இலவச மின்சாரம்.
சரி, எனக்கு இங்கே என்ன சொன்னோன்னாக்கா ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும்? 100 கிலோவாட் சோலார் போடும்போது ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் 1,36,000 அதுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் போக நெட் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 1,12,000. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 13,47,000. இந்த 13,47,000 14 லட்ச ரூபான்னு வச்சுக்கோம். ரஃபாக ஒரு 13-14 லட்ச ரூபா நம்ம வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு தேவை என்ன? 40 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு சிஸ்டம் அமைக்கணும். அந்த சிஸ்டத்தில் அரசாங்கம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி இன்புட் எடுத்துக்கலாம், டேக்ஸை வந்து இன்புட் எடுத்துடலாம். இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் 40% டெப்ரிசியேஷன். நீங்கள் இன்கம் டேக்ஸ் வருமான வரி செலுத்தவங்கிறவங்க தான் 40% இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. இந்த டேக்ஸ் எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு 30% கழிஞ்சிரும். ஸோ 40 லட்ச ரூபா சிஸ்டம் உங்களுக்கு அடக்கம் எவ்வளோ? ப்ராக்டிக்கலாக 27 லட்சம் தான் அடக்கம். 27 லட்சம் அடக்கம். ஆனால் இதனால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷத்தில் 4 கோடி ரூபா பெனிஃபிட். ஸோ இந்த கமர்ஷியலில் சோலார் போடும்போது அந்த சோலார் போட்ட காஸ்ட்டை எடுக்கிறதுக்கு 2 வருஷம்தான். ஏன்னா கமர்ஷியல் இபி டேரிஃப் எவ்வளவு? குறைஞ்சபட்சம் 10 ரூபா 45 பைசா, 10 rupees 45 பைசா. 2 வருஷத்தில் போட்ட முதல் எடுத்துடுறீங்க. பாக்கி 25 வருஷம் 30 வருஷம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்கம்மா. இப்போ இதிலெல்லாம் ஓகே, சோலார் நிறைய பேர் போடுறாங்க. ஏன் டார்லிங் சோலார் அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, ஜீ தமிழில் வந்து ஆவுடையப்பன் சார் அவருடைய நிகழ்ச்சியில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஜீ தமிழ் ப்ரோக்ராம் பேசி நான் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஓகே, ஒரு 10 பேர் தான் பார்த்துக்கிறீங்க. அந்த வீடியோ வந்து எவ்வளோ தூரம் போச்சுன்னா 20 மில்லியன் வியூஸ் போச்சு. 2 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் அதை பார்த்துக்கிறாங்க. ஒரு சாதாரண என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் பேசின ஒரு சாதாரண மனுஷனோட வீடியோ வந்து இந்த மாதிரி 20 மில்லியன்லாம் போனது சரித்திரமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் அதில் கொடுத்த அந்த மெசேஜ் 20,000 25,000 செலவு பண்ணால் போகிறோம், 25 வருஷத்துக்கு இவி பில் கட்ட வேண்டாம். இதுதான் அந்த மெசேஜ். அதனால அது வைரல் ஆச்சுது. ஸோ அதில் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அந்த வைரலான அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கமெண்ட் எல்லாம் உட்காந்து படித்து பார்த்தேன். சரி, இவ்வளோ பெரிய மெசேஜ் கொடுத்து ஏன் வந்து மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் இல்லை, சோலார் வந்து ஏன் அந்த அளவுக்கு பெருசாக எடுபடலன்னு பார்த்தா, மக்கள்கிட்ட வந்து ஒரு 4-5 கேள்வி இருக்குது. முதல் கேள்வி, எப்படிங்க இது 25-30 வருஷத்துக்கு வரும்? முதல் கேள்வி. 100% வருது. வரப்பை தான் சோலார் பிராண்டுங்க வந்து 30 வருஷம் செயல்திறன் உத்தரவாதம் கொடுக்குறாங்க சோலார் பேனலுக்கு. 12 வருஷம் அதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு 12 வருஷம் உத்தரவாதம் பேனலுக்கு, செயல்திறன் 30 வருஷம் கொடுக்குறாங்க, அப் டு 30 years. ஒன்று. இன்னொன்று, சோலாரில் இருக்கிற முக்கியமான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர். அந்த இன்வெர்ட்டருக்கு 8 to 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. 8 to 10 years வாரண்டி வச்சுங்களா? சரி, அடுத்து என்னென்னு சொன்னால், மக்களுக்கு அடுத்த நாள் 25-30 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன்றானே. முதல்ல இவனுக்கு யார் 25-30 வருஷம் வாரண்டி கொடுக்குறது? இவன் இருப்பானா 25-30 வருஷம்? அந்த கேள்வி இருக்கையிலே பெரிய கேள்வி. முதல்ல சோலார் 25-30 வருஷம் வேலை செய்யுமா? 25-30 வருஷத்துக்கு இவர் இருந்து சர்வீஸ் நமக்கு பண்ணுவாரா? ஏன்னா நாங்கள் சோலாருக்கு வரும்போது பார்த்தெல்லாம் எந்த ஒரு பிராண்டும் எதுவுமே வந்து, எங்கள் ஊர்லேயே 10 பேர் சோலார் போட்டாங்க. அதில் என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருக்கிறாரு. எங்கள் ஃப்ரெண்டு சோலார் போடுறான்றதே அது அவர்கிட்ட பேசும்போது தான் நான் சொன்னேன், ஆனால் நாங்கள் சோலார் பிஸ்னஸ் நானும் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணார். எனக்கு பெரிய ஐசியமாக இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர், ரொம்ப நல்ல மனுஷன், பெரிய ஆள். அவர் ரொம்ப அங்கங்கே ரொம்ப எலைட்டாக போட்டுட்ருக்கிறார். சிஎம்சி டாக்டர்ஸ்க்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டுருக்கிறார். அவருக்கு எவ்வளோ 10 வருஷம் எவ்வளோங்க போட்டிருக்கேன்? நான் ஒரு 200 போட்டிருக்கேன் அப்படின்னாரு. பாயிண்ட் என்னென்னா, மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா, 30 வருஷம் அந்த ப்ராடக்ட் வருன்றாங்க. இதுக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா? யாரால் கொடுக்க முடியும்? நாங்கள் 38 வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து, இன்னும் 30 வருஷம் ஆனாலும் இருப்போம். ஆனால் எங்களால் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சோலார் போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சோலாரில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், இட்ஸ் நாட் ஒன் சிங்கிள் ப்ராடக்ட். பேனல் இருக்குது, லைட்டிங் அரசர் இருக்குது, சோலார் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயரிங் இருக்குது, கீழே வந்து ஏசிடிபி டிசிடிபி அப்படின்னு ஒன்று வைக்கணும், சென்டரில் வந்து ஒரு இன்வெர்ட்டர் இருப்பாங்க, சோலார் இன்வெர்ட்டர். அந்த இன்வெர்ட்டரை பாதுகாக்கிறதுக்கு 2 பக்கம் 2 சர்ஜ் ப்ரொடெக்டர் மாதிரி, ஸ்டெபிலைசர் மாதிரி 2 ஐட்டம் வைக்கணும். இது இல்லாமல் எர்த்திங் ப்ராப்பராக பண்ணணும். சோலார் போடும்போது சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எங்கள் வீட்டு மொட்டை மாடியை காலி பண்ணிடுவாங்களா, அப்போ மொட்டை மாடி யூஸ் பண்ண முடியாதா, வத்தல் காய வைக்க முடியாதா, துணியை காய வைக்க முடியாதுன்ற பயம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு பக்கம் 7 அடி, ஒரு பக்கம் 9 அடி, 7/9ன்றோம். ஏன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதை பயன்படுத்திக்கிங்க ப்ராப்பராக, பார்ட்டியோட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம் ப்ராக்டிக்கலாக. ஒன்று, அதில் எந்த ஆபத்தும் இல்லை. இன்னொன்று, மற்றவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சோலார் பேனல் போடும்போது ஒரு 10 அடி பைப் வாங்கி தான் அதை போடுறோம். அதாவது லைட்னிங் அரசர் வைக்கிறோம். ஏன்னா அந்த லைட்னிங் அரசர் வந்து சோலார் பேனலுக்கு மேலே நிற்கணும். சில பேர் லைட்னிங் அரசர் வைக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காம்பவுண்ட் செவரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது தப்பு. ஏன்னா லைட்னிங் அரசர் இட் ஹாஸ் பி அபவ் சோலார் பேனல். நம்பர் 1. அதுக்கே நாங்கள் ஒரு 1000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பேனல் போடும்போது 4 பில்லர் இருக்கும்.
ஒரு ஸ்ட்ரக்சர் 4 பில்லர், அதுக்கு மேலே சோலார் பேனல். ஒரு பில்லர்லேயும் 4 போல்ட் நட் இருக்குது. அந்த 4 போல்ட் நட்டு வந்து நீங்கள் 30 ரூபாய்க்கும் போல்ட் நட் வாங்கலாம், எங்களை மாதிரி 120 ரூபா 130 ரூபாய்க்கும் வாங்கலாம். நாங்கள் வந்து ஹில்டின் ஒரு பிராண்ட் வாங்கி போடுறோம். அந்த போல்ட் நட்டுக்கு மட்டும் நாங்கள் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறோம். அந்த பிராண்ட் என்ன சொல்லுது, எங்கள் போல்ட் நட்டை யூஸ் பண்ணிங்கன்னா 150 கிலோமீட்டரில் காற்று அடித்தா கூட சோலார் சிஸ்டம் பறக்காது அப்படின்றாங்க. இதை மீறி நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு அடி காங்கிரீட்டில் கட்டை கட்டி கொடுக்குறோம். இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நாங்கள் சோலார் பண்ணி கொடுத்துருவோம், உங்கள் மேஸ்திரி வச்சு நீங்கள் இடம் கட்டிக்க, நீங்கள் ஒரு அடி காங்கிரீட் நீங்கள் இடம் கட்டிக்கம்பாங்க. நாங்கள் செய்கிறதில்ல, நாங்களே அதை பண்ணி கொடுத்துருவோம். ஏன், நம்மளால கடைசியாக எப்போ மேஸ்திரியை பார்த்துருப்பாங்க, வீடு கட்டும்போது. இன்றைக்கி வந்து இந்த சின்ன வேலைக்கு கூப்பிட்டா எந்த மேஸ்திரியும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு அது ஒரு சிரமம் ஆகிடும். அந்த சிரமத்தை கூட அவங்களுக்கு கொடுக்கூடாது, நம்மளே பண்ணிடு. அதுக்கு ஒரு 3000-4000 நாங்கள் செலவு பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 6000 செலவு பண்ணுறோம் அடுத்த 5 வருஷத்துக்கு. போட்டு கொடுத்துட்டு சோலார் போட்டு முடிச்சு சோலார் வேலை செய்யுது, பில் 0 ஆகிடுச்சு, ஓகே, அப்படி இல்லை. அடுத்த 5 வருஷத்துக்கு ஏன்னா க்ளீன் பண்ணணும். சோலார் பொறுத்த மட்டும் பெருசாக ராக்கெட்ஸ் நீங்கள் பயப்பட தேவையில்லை, இல்லை மெயின்டெனன்ஸே கிடையாது. இருந்தாலும் ஒன்று இருக்குது, என்ன இருக்குன்னா, மொட்டை மாடியில் வைக்கிறீங்க, டஸ்ட்டு போய் உட்காரும், காக்கா குருவி எச்சம் போடும், அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். தண்ணி ஊற்றி அந்த காக்கா குருவி எச்சம் போடுறது பிசுறு மாதிரி ஒட்டிக்கும். அதை ஒரு ரப்பர் வைப்பரை வச்சு கொஞ்சம் முடிஞ்சால் கொஞ்சம் சோப்பு இல்லை ஷாம்பு சொல்கிறாங்க, போட்டு கொஞ்சம் வைப் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ தண்ணி நம்ம பாத்திக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷர் பம்ப் மாதிரி ஒன்று வச்சுக்கிறோம். ஒரு முதுகில் மாட்டிக்குவாங்க, ஒரு 10 லிட்டர் கேனு, அதை வச்சு விட்டு டக்குன்னு ஒரு ப்ரெஷர் பம்ப் மாதிரி அடித்தாக்கா அதில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆயிடும். இந்த டஸ்ட்டு க்ளீனிங் மட்டும் தான் நம்ம பண்ணணும். அது வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி நாங்கள் பண்ணித்தரோம். உங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருவோம். நீங்கள் மாதம் பண்ணிக்கலாம், பண்ணால் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஏசி வச்சுக்கிறீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலாட்டாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி வேலை செய்யும். ஆனால் நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த ஏசியை நீங்கள் டச் பண்ணவே இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் அதை ஃபில்டரை கழட்டி தட்டினீங்கன்னா வண்டியாக குப்பை வந்து விழும். வீட்டுக்குள்ளே தான் ஏசி இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏசி, அந்த ஏசிக்குள்ளே இருக்கிற கிரில்லே அவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா மொட்டை மாடியில் எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ண, அவ்வளோதான். அந்த டஸ்ட்டை நீங்கள் சும்மா வாட்டர் வாஷ் பண்ணால் போகிறோம், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஒன்று வந்து என்னென்னு சொன்னால், எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. அந்த சோலார் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 4 பில்லர், அந்த 4 பில்லர், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த சோலார் ஸ்ட்ரக்சர் வந்து இன்றைக்கி 3000-4000 போட முடியும், எங்களை மாதிரி 14000-5000 செலவு பண்ணி போட முடியும். நாங்கள் போடுற ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு, அலுமினியம், மெக்னீசியம் அப்படின்ட்டு 3 கலந்த ஒரு ஸ்பெஷல் அலாயில் அதை பண்ணுறோம். அதுக்கு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறோம். இன்னொன்று எர்த்திங். சில பேர் என்ன எர்த்திங்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, 3 to 6 ஃபீட்டு குழியை தோண்டி அந்த எர்த்திங் ப்ராப்பராக பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டா சோலார் வந்து சேஃப் இன்சுலேஷன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னால், சோலார் பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு 25-30 வருஷம் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அதில் ஒரு 10-20 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்க போகிறோம், ஏர்ன் பண்ண போகிறோம். என் வீட்டுக்கு நான் ஒரு கணக்கு போட்டேன், அடுத்த 30 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ மிச்சம் வரும்ன்ட்டு. கிட்டத்தட்ட 1,10,00,000 ரூபா. நான் வீடு கட்டதே 50 லட்ச ரூபா தான். என் வீடு காஸ்ட்டை வச்சு 2 மடங்கு எனக்கு பெனிஃபிட் நெக்ஸ்ட் 30 இயர்ஸில் எலக்ட்ரிசிட்டியில் மட்டும். அந்தளவுக்கு அதில் பெனிஃபிட்டு. இன்னொன்று, ஒரு பிராண்டு நாங்கள் போடுற எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் சோலார் ப்ராடக்ட்டு. விக்ரம் சோலார் இருக்குது, அதானின்னு இருக்குது, ப்ரீமியர்னு இருக்குது, இந்த மாதிரியான பிராண்டு. இன்வெர்ட்டர் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா டைன்னு ஒரு பிராண்டு, இட்ஸ் அன் இம்போர்ட்டட் பிராண்டு. விகார்டு, ஹேவல்ஸ், இந்த மாதிரி பிராண்டு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைடு வாங்க. இந்த உத்தரவாதத்தை போய் சொல்லிட்டேன், பராமரிப்பு பற்றி நம்ம பேசிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்கம்மா. ஓகே, ஸோ டார்லிங்கில் சோலார் போடும்போது ஒரு ப்ராப்பராக ப்ராடக்ட், அதாவது ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து, உங்களுக்கு ஒரு லோன் வாங்கி கொடுக்கறதுலேருந்து, அதே மாதிரி திரும்ப அந்த இன்சுலேஷன் வந்து அதாவது ப்ராப்பரான பிராண்டு, குவாலிட்டியான காம்போனன்ட்ஸை வச்சு இன்சுலேஷன் பண்ணுறதுலேருந்து, அந்த இன்சுலேஷன் பண்ணி முடித்து நெட் மீட்டரிங் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுலேருந்து, கடைசியாக உங்களுக்கு சப்சிடி வாங்கி கொடுக்கறதுலேருந்து, சப்சிடி வந்ததுக்கப்புறமா அடுத்த 5 வருஷம் உங்கள் வீட்டு சோலாரை பராமரிக்கிறதுலேருந்து, எண்ட் டு எண்ட் இன் டார்லிங்கில் வி ஆர் கிவிங் யூ 100% பீஸ் ஆஃப் மைண்ட். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இன்னொரு வேலையும் நடக்குது. அது என்னென்னா, நான் முதல்ல சொன்னது, 2047 இந்தியா ஒரு விக்சித் பாரதாக மாறணும்னா அதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. 100% பவர் இருந்தால் மட்டும் அது நடக்கும். அந்த பவரோட தேவை வந்து எவ்ரி 5 to 7 இயர்ஸ் இட் பிகம்ஸ் டபுள். 5-7 வருஷம் என்ன ஆகுதுன்னா, நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து டபுள் ஆகுது ரெக்குயர்மெண்ட்டு. ஏன், ஒரு வீட்லேயும் வந்து ஒரு ஃபேன் ஆட் பண்ணுவீங்க, ஒரு மிக்ஸி கிரைண்டர் ஆட் பண்ணுவீங்க, திடீர்னு சிம்னி போட்டுக்க மாட்டீங்க, சிம்னி ஆட் பண்ணுவீங்க, 2 ஏசி வச்சுருப்பீங்க, 3வது ஏசி போட போவீங்க. பெட்ரோல் கார் யூஸ் பண்ணிங்கன்னா மாதம் 12,000 குறைஞ்சபட்சம். எல்லாருமே 2 வீலர் வச்சுட்ருப்போம். இன்றைக்கி நானும் வச்சுட்டுருக்கிறேன், 2 வீலரும் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். 2 வீலர் வச்சுட்டு இருக்கும்போது அந்த 2 வீலருக்கு மட்டும் சராசரியாக 3000 பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு சராசரி இந்திய குடிமகன் வந்து வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸுக்கு போகிறவங்க 3000 மாதம் பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அது ஒரு எலக்ட்ரிக் 2 வீலருக்கு நீங்கள் மாறினீங்கன்னா எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு சார்ஜ் ஆகும்?
600 தான் ஆகும். அந்த 600 கூட சோலார் போட்டால் ஃப்ரீ. எலக்ட்ரிக் கார் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எலக்ட்ரிக் காரை சார்ஜ் பண்ணும்போது என்னாகும், இவி வெஹிக்கிள்ஸை சார்ஜ் பண்ணும்போது 4000 உங்களுக்கு இவி பில் ஏறும். அந்த 4000 ஃப்ரீ சோலார் போட்டிங்கன்னா. நிறைய வாட்டி டெல்லியில் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அதை நான் உணர்ந்ததில்லை. கடைசி ட்ரிப்புக்கு முன் ட்ரிப்பு நான் டெல்லிக்கு போகும்போது கண்ணால் பார்த்தோம். ஒரே ஒரு நிமிஷம் தான் வந்து எங்கள் கார் கண்ணாடி கீழே இருக்கணும், அடுத்த நிமிஷம் வந்து தொண்டை கரகரான்னு ஆரம்பிச்சிச்சு. உடனே ஏற்றி விட்டு, நான் எப்போவுமே கொஞ்சம் உப்பு வச்சுருப்பேன், டக்குன்னு உப்பு சால்ட் வாட்டர் போட்டு கார்கிள் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு பயம், என்னென்ன தொண்டை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும்ன்ட்டு. அந்த மாதிரியான ஒரு பொல்யூஷன்லேருந்து இன்றைக்கி நாட்டை காப்பாற்றணும், எனர்ஜி சஃபிஷியன்சி வரணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சூரிய பகவான் தயவுனால மட்டும்தான் அது நடக்கும். அதுக்கு வந்து அப்படி சொன்னால் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி சொல்கிறோன்னு சொன்னால் அப்படின்னு சொல்கிறோம், வேறு மாதிரி நாங்கள் சொல்கிறோம். 20,000 25,000 செலவு பண்ணி சோலாரை போடுங்க, 25 வருஷத்துக்கு இவி பில் கட்ட வேண்டாம். சூரிய வெளிச்சம் அமிர்தமாக கிடைக்குது. அந்த அமிர்தமாக கிடைக்கின்ற அந்த சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்துறதுக்கு அவர் நல்லாவே சொல்லிட்டார். வாடகை வீட்டுக்கு இது பொருந்தாதுன்ட்டார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம தூக்கிட்டு அலைய முடியுமா சொல்லுங்க பார்ப்போம், இல்லை விட்டுட்டு போக முடியுமா? நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போகிறப்ப எது வேணாம் எது வேணும்னு கூட நமக்கு தெரியாதுங்க. அது இப்போ வீடுகளில் எல்லாம் எல்லாமே 2 வாங்கி வச்சுருக்காங்க. திருடங்களே வந்து திணறாங்க, கடவுளை நான் எதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் 2 3 இருக்குது, அழுகிறாங்க திருடிங்க உட்காந்துக்கிட்டு. இந்த காலத்தில் நமக்கு என்னென்ன பயன்பாடு இஎம்ஐ சொன்னார் பாருங்க, அடே அப்பா, இதை எப்படி பயன்படுத்தணும் ஞாபகம் வச்சுக்கங்க. மற்ற நாடுகள் வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் தளர்றப்ப கூட நம்ம நாடு ஸ்ட்ராங்காக நிற்க காரணம் என்ன தெரியுங்களா? நம்மகிட்ட சேமிப்புன்னு ஒரு குணம் உண்டுங்க. சிக்கனம்ங்கிற ஒரு குணமும் சேமிப்புங்கிற குணமும் நம்மகிட்ட உண்டு. அதனால நம்ம தப்பிச்சோம். எப்படி செலவழிக்கணும், திருவள்ளுவர் சொல்வார், டேய் வர்ற வழி சிறுசாக இருக்குன்னு நினைக்காத வருமானம், நீ செலவு பண்ணுறது அதை காட்டிலும் கம்மியாக இருந்துச்சுன்னா நீ பிழைச்சிக்கிடுவடா. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. பயப்படக்கூடாது, திருக்குறள் தான். உடனே முகம் மாறி போகுது, என்னமோ ஒரு மொழியில் பேசுகிறார் போட்டிருக்கு. அப்போ இந்த காலத்தில் எதை பயன்படுத்துகிறோம்? ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முதல்ல அந்த பொருள் அதனுடைய தன்மை என்ன? இப்போ சொன்னார்ல, ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருது. 10க்கு ஏஐ வந்துருச்சு. இது இன்னைக்கு இது வந்திருக்கக்கூடிய விஞ்ஞானம். பயமாகவும் இருக்குது. எத்தனை பேர் வேலை போதோ அப்படின்னு பயப்படுறாங்க எல்லாரும். ஏன்னா அது பாட்டுக்கு எல்லா வேலையும் அது பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது பார்த்தாலுங்க எப்படியாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்ச மனுஷன்தாங்க. அதனால் நம்ம தான் ஜெயிப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க. சந்தர்ப்பம் வரும்போது அதை பயன்படுத்தணும். பயன்படுத்துறதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பயன்படுமாறு செய்ய வேண்டும். அதுதான் உண்மை. நாம் நம்ம பயன்படுத்துறது, நம்ம முன்னுக்கு வர்றது அது மட்டும் இல்லை, பலருக்கு வேலை கொடுக்குறார், பலருக்கு யோசனை கொடுக்குறார், பலர் வீட்டுக்கு வருமானம் கொடுக்குறார். இன்னொன்று, அரசாங்கம் இவ்வளோ பெரிய பணம் கொடுக்குதுங்கிற விஷயமே தெரியாதுங்க. நம்ம பெரும்பாலும் தேர்தல் வந்தால் தான் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்டுட்டு தெரியும், அவ்வளோதான் நமக்கு தெரியும். இவ்வளோ பாருங்கள், சப்சிடின்னு நம்ம சொல்லுவோம், இவ்வளவு பெரிய பணம் தொகை வருது. அதுக்கான வழி என்னென்ன கார்டு நம்மகிட்ட தயாராக இருக்கணும். அவர் சொல்கிற விஷயம் உண்மையிலே உண்மை. ஒரு சின்ன பேர் மாற்றம் இருந்துச்சுன்னா வேறு யாரும் ரிஜெக்ட் பண்ண வேண்டாங்க, கம்ப்யூட்டர் ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ ஒரு சின்ன எழுத்தில் சம்பந்தன் பிக்கு பதிலாக பி போட்டோம்னா போச்சே. உச்சரிப்பு ஒன்று தான் நம்ம சொல்லுவோம், அது ஏற்றுக்கிறாரு. மனுஷனாக இருந்தால் சரி வேண்டாம் நம்மால் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். எந்திரத்துக்கு மனுஷனையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எந்த விஷயங்கள் வந்தாலும் அந்த புதிதாக வருகின்ற எல்லாவற்றுக்கும் நீங்கள் தயாராக இருங்கள். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், நண்பர் தான், சாதாரண நண்பரில். இப்போ ஃபோன் போயிட்டால் கூட நாங்கள் பேசுவோம், ஆனால் நம்பணும் நீங்கள், அதுதான் பிரச்சனை. மதுரையில் ஒரு தடவை நான் 2 வீலரில் போயிட்டுருக்கப்போ அவர் கூப்பிட்டாரு. ஓரமாக நின்று அவர்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். மதுரைக்காரர் ஒருத்தர் என்ன ரொம்ப நேரமாக சிரிச்சு பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்கன்னாரு. நான் அந்த ஸ்பீக்கரை இது பண்ணிக்கிட்டு கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். கமலஹாசன்ட்ட ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே? அவர் நம்பலை. கமல் சொன்னாருங்க, பெரிய திரை, சின்ன திரை, கைத்திரை, ஏன்
மோதிரத்துக்குள்ள சினிமா வந்தால் கூட அந்த சினிமாவிலும் நான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு ஃப்யூச்சர் பற்றிய ஐடியா இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் நாம் எளிமையாக கற்றுக்கொள்ளலாங்க. சோலார் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறது. எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வேலையை நம்ம பார்த்துட்டோம்னா போதும். நகரம் முழுவதும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் வந்துடும்னு நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா புகை இல்லை, தூசி இல்லை, குப்பை இல்லை, செலவு மிச்சம். வீட்டில் யார் லைட் அணைச்சிட்டு ஏசி போடாதன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாம் கிடைக்கும்னா அதற்காக வழிவகுக்கின்ற நம்முடைய நவராஜ் முருகன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை சொல்லி நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்த விகடனுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்களுக்கு சோலார் பற்றியும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிறப்பு சார். 2 பேரும் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அதில் சார் வந்து ஹவு டு பி இன் என்டர்பிரனர் அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக பவர் ஸ்பீக்கராக இருந்துச்சு உங்கள் ஸ்பீக்கு. மிக்க மகிழ்ச்சி. நான் என் வீட்டில் சோலார் போட்டிருக்கேன். சார் சொன்ன மாதிரி உண்மையிலே அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதில் நாட்டுக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு தான் பார்க்கணும். நமக்கு என்ன வருதுங்கிறத நீங்கள் சொன்னீங்க. நாட்டுக்குன்னு சொல்லப்போனால் CO2 எமிஷன் நம்ம மிச்சம் பண்ணுறோம். நான் வந்து பிப்ரவரி 23 நான் போட்டேன். எனக்கு வந்து இந்த சைன் ஃபோனில் எனக்கு அப்பப்போ மெசேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட்டு 3822 கிலோ CO2 எமிஷன் நான் மிச்சம் பண்ணியிருக்கேன். அந்த 3822 கிலோ மிச்சம் பண்ணணும்னு சொன்னால் 3822 கிலோ கோல் மிச்சம் ஆகிருக்கணும் நாட்டுக்கு. அப்போ அந்த 3822 கிலோ கோல் மிச்சம் ஆகணும்னு சொன்னால் எவ்வளோ டீஃபாரஸ்ட்ரேஷன் நம்ம மிச்சம் பண்ணிருக்கோன்னு தெரிஞ்சோம்னா உண்மையிலே நம்ம நாட்டுக்கு செய்கிற சாவைங்க. கண்டிப்பாங்க. அதாவது இத்தனை மரம் நீங்கள் நட்டதுக்கு சமம் அப்படின்னு அதில் வரும். நீங்கள் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை குறைச்சிக்கிறீங்க, இவ்வளோ மரம் நட்டதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி அது வரும். உண்மையிலே அது 100% கரெக்டு. அதாவது நான் என்னன்னாக்கா எங்களுக்கு 2 வழி இருந்தது. எந்த வழியில் எட்டு போகலாம் அப்படின்றது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்கள் எப்படி பார்த்தோன்னா ஈஸியாக எப்படி போய் சேரும் அப்படின்றது. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு ஒரு கலெக்டர் மீட்டிங்கில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள்லாம் வரி கட்டுங்க, வரி கட்டினா தான் நாங்கள் ரோடு போட முடியும், தண்ணி இந்த மாதிரி மின்சாரம் கொண்டு வர முடியும், இந்த மாதிரிலாம் பப்ளிக் ஒரு கலெக்டர் பேசினார். அப்போ அதே மீட்டையில் வந்து எங்கள் தலைவர் என்ன பேசினார்னா, நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களோ உங்களுக்கு வந்து பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கும். யாரெல்லாம் அப்படி இன்னும்னா கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஒரு தொழிலில் வந்து உங்கள் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ முக்கியம் அப்படி. அதாவது என்னென்னு சொன்னால் நம்ம சில சமயத்தில் வந்து நாட்டுக்கு இது நடக்கும்னு சொல்ல ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் வந்து நமக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டாக்கா, ஏன்னா நம்ம மனிதர்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு வகையில் சுயநலவாதிகள். ஸோ நமக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு இதுலேருந்து என்ன பெனிஃபிட்னு சொன்னால் அவங்க இன்னும் ஈஸியாக அதை ஏற்றுக்கிறாங்க. அது மட்டும் தான் நீங்கள் சொன்ன 100% வாஸ்தவம். இன்றைக்கி உற்பத்தி ஆகிற சோலாரை இன்றைக்கி யூஸ் படுத்துகிறா மட்டும்தான் எனக்கு மிச்சம். மீதி இருக்கிறதுக்கு அமௌண்ட் தான் தருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறது சொன்னீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது. கமர்ஷியல் பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு இதில் வருமானம் கிடைக்குமா அந்த வேலைக்கு நம்ம போகக்கூடாதுங்க. வீட்டுக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் கமர்ஷியல் பொறுத்த மட்டும் நான் வந்து சோலார் போட்டு கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா மின்சாரத்தை விற்க போகிறேன், அது வேறு. அது வந்து டோட்டலி வந்து அது டெண்டர் விட்டு அது பெரிய ஸ்கேலில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். கமர்ஷியல் பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபேக்ட்ரி வச்சுக்கிறீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மின்சாரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் போடணும். அவ்வளோதான். ஏன் அப்படின்னு சொன்னால் இதை மீறி நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் அவங்களுக்கு கிரிட்டுக்கு அதை திரும்ப கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னு சொன்னால், ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு மிஞ்சி போனால் 2 ரூபா 2 ரூபா 50 பைசா தான் வரும். அது வேஸ்ட்டு. நம்ம சோலார் போகிறது நம்ம 10 ரூபா 50 பைசா கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது தடுக்கிறதுக்கு தான் போட்டுமே தவிர கவர்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு இல்லை. ரெண்டாவது, கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, கமர்ஷியல் பொறுத்த மட்டும் வீட்டுக்கு இது கிடையாது. கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் கமர்ஷியல் பொறுத்த மட்டும் ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபா 59 பைசா நம்ம வந்து பிடிச்சிக்கோங்க. அதாவது ஒரு யூனிட் நம்ம 10 ரூபா 50 பைசானா அந்த 10.50 நமக்கு ஃப்ரீ ஆகாது. 10.50 மைனஸ் 1 ரூபா 59 பைசா அதை கழிச்சிட்டு தான் 10.5 அப்படின்னு சொன்னால் ஒரு 1.5 போயிடும். நமக்கு ஒரு 9 ரூபா தான் நெட்டாக கிடைக்கும். அதனால் நம்மளுடைய தேவைக்கு மட்டும் தான் நம்ம சோலார் போடணுமே தவிர நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. அது தனி, அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய ஸ்கேலில் பண்ணுறோம். தேங்க்யூ. ஏஎம்சி வந்து 5 இயர்ஸ் கவர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா உங்ககிட்ட? தாராளமாக. ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் அதை ஃபிக்ஸ் பண்ணலை. மேபி ஒரு 1000-1500 அந்த மாதிரி இருக்கும் பெர் இயர், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த வெயில் வந்து நம்மளை வாட்டி விதைச்சதோ அந்த வெயில் தான் இன்றைக்கி நமக்கு வரப்பிரசாதமாக இருக்குது சோலாரை பொறுத்த மட்டும். என்ன இஷ்யூன்னா, உங்களுக்கு மழை காலத்துலேயும் சோலார் வேலை செய்யும், மழை பெய்கிற அன்றைக்கி சோலார் வேலை செய்யும். ஏன்னா மழை பெய்கிற அன்றைக்கி வந்து அப்படியே காலையிலேருந்து நைட் வரைக்கும் மழை பெய்யாது. ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்
அந்த மாதிரி ஏதாவது மழை பெஞ்சிட்டு போயிடும். மழை சீசனில் கூட 1 கிலோவாட் சோலார் சிஸ்டம் வந்து 2லேருந்து 3 யூனிட் உங்களுக்கு கொடுக்கும். வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த மாதிரி சம்மர் சீசனில் போகிறப்போ இல்லை, இப்போ மார்ச்லேருந்து அடுத்த ஜூன் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா 6லேருந்து 7 யூனிட் வரைக்கும் கூட கிடைக்கும். 6 to 7 யூனிட்ஸ் கூட கிடைக்கும். ஸோ இயர்லி ஆவரேஜ் தான் 4.5 யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நமக்கு எப்போ சோலாரோட தேவை ரொம்ப ஜாஸ்தி தேவை? பக்கா சம்மர் சீசனில். அப்போ தான் ஏசி எல்லாத்தையும் ஓட்டும். இதே குளிர் சீசனில் நம்ம ஏசி கிட்டே போக மாட்டோம். அதனால் வந்து இந்த இயர்லி ஆவரேஜ் அது கரெக்டாக இருக்கும். நாங்கள் இபியில் வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் வாங்குறோம்ல. இப்போ நீங்கள் டேப்லேஷன் போட்டு காமிச்சிங்க 3.3 கிலோவாட் போட்டு ப்ராக்கெட்டில் 1 ஃபேஸ்ன்னு போட்டிருந்தீங்க. அப்போ அது சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டாக? நீங்கள் 3 ஃபேஸுக்கும் வாங்கிக்கலாம். 3 ஃபேஸ் வச்சுருக்கவங்களும் என்ன பண்ணணும், அப் டு 5 கிலோவாட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ்லேயே போட முடியும். 5 கிலோவாட்டுக்கு மேலே போகும்போது தான் நீங்கள் 3 ஃபேஸுக்கு. என்னோட டவுட் என்னென்னா அட் அ டைம் மோட்ரு மிக்ஸி எல்லாமே ஆப்ரேட் பண்ணால் இபி லைன் பண்ண முடியும் அடிக்கும். அதனால தான் இதில் இந்த ப்ராப்ளம் வருமா? இல்லைங்க, அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது என்ன பண்ணுதுன்னா, சோலார் வந்து உங்கள் நீங்கள் இப்போ பகலில் நீங்கள் உங்கள் வீட்டில் சோலார் போடுறீங்க, ஒரு 3 கிலோவாட் போடுறீங்க அப்படின்னா பகலில் நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 5 யூனிட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுலேருந்து எடுத்துக்குது. அதை மீறி தேவைப்படும் போது அது கிரிட்லேருந்து எடுத்துக்கும். ஓகேயா? இப்போ நீங்கள் சொன்னது கிரிட்ல பயன்படுத்துகிற மாதிரியான இதுக்கு சொன்னீங்க. ஆமாம், அதுக்கு பேர் ஆன் கிரிட் சிஸ்டம். ஆஃப் கிரிட்ல நம்ம போடுறது சோலார் வந்து பரவாயில்லையா சார்? ஆஃப் கிரிட் யாருக்கு தேவைன்னா, நீங்கள் ஒரு அத்தான காட்டுக்குள்ளே ஒரு பண்ணை வீடு வச்சுக்கிறீங்க, அதில் ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறீங்க, அங்கே இபி போஸ்ட் எதுவுமே இல்லை, உங்களால் பவர் கனெக்ஷன் வாங்க முடியலங்கும் போது உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் ஆஃப் கிரிட் தான் போட்டாகணும். ஏன்னா அந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் நீங்கள் சோலார் போட்டு ஒரு பேட்டரி வச்சுடுறீங்க. நீங்கள் சோலாரில் தயார் பண்ணுறது எல்லாமே உங்கள் பேட்டரியில் போய் உட்காந்துக்கும். அந்த பேட்டரியிலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. திஸ் இஸ் ஹவ் ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் ஒர்க்ஸ். அதுக்கும் கிரிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் இந்த வார் நடக்கிறதுனால குருடை யூஸ் பண்ணாது அப்படின்ட்டு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அரபு நாடுகள் அந்த ஆயில் கண்டுபிடிக்கும் போது ஒரு சில குறுகிய காலத்தில் அவங்கெல்லாம் பயங்கர கோடீஸ்வரர் நாடாக ஆகிட்டாங்க. இன்னைக்கு கத்தார் எடுத்துங்க, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கேஸ் ஆயிலை வச்சுட்டு அவங்க வந்து இன்றைக்கி உலகத்திலே ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் இருக்குது அங்கே இருக்குது. அன்னைக்கு அந்த ஆயில் தேவைப்பட்டது. இமேஜின் ஒரு 10 வருஷம் கழித்து ஆயிலே நமக்கு பெருசாக தேவையில்லை. $100 பில்லியன் கொடுத்து நம்ம நாட்டோட அந்நிய செலவாணியை கொடுத்து நம்ம வந்து இந்த பெட்ரோலை வாங்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் சோலாருக்கு மாறிட்டாங்க, எல்லோரும் வெஹிக்கிளுக்கு மாறிட்டாங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை. நம்ம அந்நிய செலவாணி நம்மகிட்டே இருக்கும். சேலம் நகரத்தில் நடைபெற்ற நாணய விகடன் மற்றும் டார்லிங் குழுமம் இணைந்து நடத்திய இந்த சோலார் கலந்துரையாடல் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. நானும் பேராசிரியர் ஞானசம்பந்தன் சார் அவர்களும் மக்களிடத்திலே நீண்ட உரையாடல் ஒன்றை நடத்தினோம். இந்த உரையாடல் மிகவும் வெற்றி பெற்றுள்ளது. இதுபோன்று பல நகரங்களில் இது மாதிரியாக கூட்டங்களை கலந்துரையாடல் நடத்துவதற்கு நாணயம் விகடனும் டார்லிங்கும் இணைந்து இதுபோன்று மேலும் பல நகரங்களில் இத்தகைய புரோகிராமை நாங்கள் நடத்த உள்ளோம். மேலும் மேற்கொண்டு இதுபோன்று அவ்வப்போது இந்த நிகழ்ச்சிகள் எவ்வாறு எங்கு எந்த தேதியில் நடைபெறும் என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். அந்த சமயம் இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வருகை தந்து எல்லோரும் பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய சந்தேகங்கள் இருந்தது. நம்ம ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து சோலார் பேனல் போடலாம்னு யோசிச்சுட்டே இருந்தோம். வீட்டில் சின்ன தயக்கம் இருக்கும். அப்போ இன்னைக்கு கேள்வி கேட்ட மாதிரி வோல்டேஜ் ப்ராப்ளம் வருமா, அப்போ அதுலேருந்து நமக்கு திரும்ப அது பிரச்சனையாயிருமா, அப்போ அதை மெயின்டைன் பண்ண முடியுமா, இட வசதி போதுமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அவர் நவராஜ் முருகன் சார் வந்து ரொம்ப அருமையாக அதற்கான விளக்கங்களை கொடுத்தாரு. நிறைய சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக எடுத்து சொன்னார். உண்மையிலே வந்து நாங்கள் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த மாதிரி மக்கள்கிட்ட சேர்ந்து கலந்து உரையாடி இப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு க்ரீன் எனர்ஜி அவங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுல விகடன் குடும்பத்தினர் எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் டார்லிங் குடும்பத்தின் சார்பாக எங்களது நன்றி. ஒரு அருமையான நிகழ்வில் பங்கேற்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த வாய்ப்பை எனக்கு தந்தது நாணயம் விகடன் குழுவினர். அப்படி என்ன வாய்ப்பை நான் பெற்றேன் அப்படி என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி அதனுடைய பயன்பாடு, அதனுடைய செயல்பாடு எல்லாவற்றையும் திருமிகு டார்லிங் அதனுடைய உரிமையாளர் திருமிகு நவராஜ் முருகன் அவர்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய அந்த ஒரு 40-45 நிமிடம் சொற்பொழிவில் கேட்டபோது அவ்வளவு செய்திகள் எனக்கு கிடைச்சது. அது காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டில் நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதலேயே நான் சோலார் இது வந்து என்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி அவர் சொல்ல அரசாங்கம் நமக்கு என்ன கொடுக்குது, அரசாங்கத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்,
நம்ம நாட்டுக்கு என்ன கொடுக்குறோம், இயற்கைக்கு என்ன கொடுக்குறோம், எல்லாவற்றையும் நம்ம கேட்டுக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பொதுமக்களுடைய கேள்வி பதிலும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சியை இன்னும் பெரிய அரங்கங்களில் நடத்தினா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோலார் மூலமாக நாம் நிறைய சாதனைகளை செய்வோம். சூரியன் மூலமாக பூமிக்கு நன்மை செய்வோம். நன்றி, வணக்கம்.